திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் திருமண மண்டபத்தில் வைத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து பெற்றனர். பாஜக பிரமுகர் ஐயப்பன் என்பவரின் சகோதரர் திருமணத்தில் புதுமண தம்பதி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பதாகையில் கையெழுத்திட்டனர். திருமணத்திற்கு வந்தவர்களும் பாஜகவினரும் இதில் கையெழுத்திட்டனர். பதாகையில் கையொப்பம் இடுவோம் என்பதற்கு பதிலாக கையொப்பம் இடுவோம் என தவறாக அச்சடிக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. எட்டயபுரம், கொப்பம்பட்டி, இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. நாலாட்டின் புதூர், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சித்தாத்தூரில் பொன்னியம்மன், வள்ளி தெய்வானை சமேத முருகர் கோயில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் சிஆர்பிஎஃப் வீரர் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அருமனை பகுதியைச் சேர்ந்த ஜெயசிங் சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிஆர்பிஎஃப் வீரராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்நிலையில் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் அரசு மரியாதை வழங்கினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் பரப்புரை பயணத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. பரப்புரை பயணத்தை எம்பி செல்வகணபதி, திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கொளத்தூரில் தொடங்கிய பரப்புரை பயணம் வருகிற 22ஆம் தேதி மயிலாடுதுறையில் நிறைவடைகிறது. ராமநாதபுரத்திலிருந்து திருச்சிக்கு புறப்பட வேண்டிய ரயில் 2 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் அதிருப்தி அடைந்தனர். மாலை 4:50 மணிக்கு ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட வேண்டிய பயணியர் ரயில் வெகு நேரமாக புறப்படாதது குறித்து ரயில்வே நிலை அலுவலர்கள் உரிய பதிலளிக்கவில்லை என பயணிகள் குற்றம் சாட்டினர். இன்ஜின் கோளாறு காரணமாக ரயில் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் அதனை கூறாமல் அலைக்கழித்ததாகவும் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் செம்பனூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. வாடிவாசல் வழியே சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க முயன்ற மாடுபிடி வீரர்களை பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து உற்சாகப்படுத்தினர். வெற்றியாளர்களுக்கு 2 வீலர், கட்டில், பீரோ, டேபிள், எவர்சில்வர் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. போட்டியில் காளைகள் முட்டியதில் 22 மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்த நாளையொட்டி மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. 8, 6 மற்றும் 5 மைல் தூரம் என தனித்தனி பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் 32 மாட்டுவண்டிகள் கலந்து கொண்டன. விறுவிறுப்பாக நடந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சுற்றுவட்டார மக்கள் கண்டுகளித்தனர். கேரள மாநிலம் காட்டாக்கடையில் கஞ்சா போதையில் காரை அதிவேகமாக ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய ராணுவ வீரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாரநல்லூரைச் சேர்ந்த குரோஸ் என்பவர் தாறுமாறாக ஓட்டிச் சென்ற கார் காட்டாக்கடை பகுதியில் உள்ள வீட்டின் சுற்றுச்சுவர் மீது மோதியது. இதில் காரும் சுற்றுச்சுவரும் சேதமடைந்த நிலையில் தகவல் அறிந்து காவல்துறையினர் வந்து சோதனை செய்தபோது கிரேஸின் காரில் இருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை அடுத்த வாராப்பூரில் உள்ள பெரிய ஐயனார் பாலையடி கருப்பண்ணசுவாமி கோயிலில் மாசித் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 7ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி தினமும் மண்டகப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் 18 கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வடம் பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். மா, பலா, வாழை என முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி வான வேடிக்கைகளுடன் பவனி வந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி படையப்பள்ளி அப்பா திருத்தலத்தில் சமபந்தி விழாவை ஒட்டி உணவு தயாரிப்பு பணி மும்முரமாக நடைபெற்றது. இந்த திருத்தலத்தில் மும்மதத்தினரும் அவரவர் முறைப்படி வணங்குகின்றனர். சர்வமத பிரார்த்தனையில் அனைத்து குருமார்களும் பங்கேற்ற நிலையில் ஏழை மக்களுக்கு தையல் எந்திரங்கள் வழங்கப்பட்டன. இன்று நாள் முழுவதும் சமபந்தி விருந்து நடைபெற உள்ளது.
திருப்பூரில் வெப்பத்தை தணிக்கும் வகையில் பேக்கரியில் தண்ணீரை ஸ்ப்ரே செய்யும் கருவி பொருத்தப்பட்டிருப்பது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. தென்னம்பாளையத்தில் அமைந்துள்ள ஒரு பேக்கரியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட வரும் வாடிக்கையாளர்கள் வெப்பத்தில் இருந்து தப்பித்து குளிர்ச்சி அனுபவிக்கும் வகையில் இந்த யுக்தியை உரிமையாளர் மேற்கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற கண்டெய்னர் லாரி எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநர் பலத்த காயமடைந்த நிலையில் லாரியில் இருந்த டீசல் முழுவதும் கீழே வெடிந்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. லாரியை அப்புறப்படுத்தும் பணியால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்கம் பணி காரணமாக அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாக கூறப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் கால் டாக்ஸி டிரைவர் ஒருவர் காரை ஓட்டிக்கொண்டே பப்ஜி விளையாடியது பயணியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த காரில் பயணித்த பயணி தாம் எடுத்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் அந்த ஓட்டுநர் ஒரு போனில் மேப்பை ஆன் செய்துவிட்டு மற்றொரு போனை வலது கையில் வைத்து பப்ஜி விளையாடியபடி இடது கையால் கார் ஓட்டும் காட்சி இடம்பெற்றிருந்தது. திருப்பத்தூர் அருகே செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் கட்டணம் வசூலிப்பதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி விதிமீறி அமைக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் அதை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரவு பிறப்பித்து 3 வாரங்களை கடந்தும் செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்படும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் மாவட்ட அளவிலான கிளாசிக் பவர் லிப்டிங் பெஞ்ச் பிரஸ் போட்டி நடைபெற்றது. 50 கிலோ, 85 கிலோ, 110 கிலோ என தனித்தனி பிரிவுகளில் நடைபெற்ற பவர் லிப்டிங் மற்றும் பெஞ்ச் பிரஸ் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் குப்பங்குளத்தில் சேர்ந்து வாழ வரமறுத்த மனைவியை கணவன் சரமாரியாக வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சன்னங்குளத்தைச் சேர்ந்த குமார் தினசரி தகராறு செய்து வந்ததால் அவரது மனைவி அனிதா விரக்தியில் தாய் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் குமார் சமாதானம் செய்ய முயன்ற போது வீட்டுக்கு வர மறுப்பு தெரிவித்த அனிதாவை அவர் வைத்திருந்த அரிவாளை பிடுங்கி சரமாரியாக வெட்டியுள்ளார். பலத்த காயமடைந்த அனிதாவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜப்பான் நாட்டவர்கள் 40 பேர் தருமபுரம் ஆதீனத்தை சந்தித்து அருளாசி பெற்றனர். தமிழ் மொழி, கலாச்சாரம் குறித்தும் சித்தர்கள் குறித்தும் ஆராய்ச்சி செய்வதற்காக ஜப்பான் நாட்டவர்கள் 40 பேர் தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரம் ஆதீன திருமணத்திற்கு வந்த இந்த குழுவினர் தருமபுரம் ஆதீனத்தை சந்தித்து அருளாசி பெற்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி வாய்க்காலில் நண்பர்களுடன் குளித்த இளைஞர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூரை சேர்ந்த சூர்யா என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதியில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சூர்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 14 முதல் 19 வயதுக்குட்பட்ட மாணவிகளுக்கு எடை பிரிவின் அடிப்படையில் போட்டி நடத்தப்பட்டன. இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவிகள் தேசிய அளவில் நடக்கும் டேக்வாண்டோ போட்டிக்கு தகுதி பெறுவர். கரூரில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தகராறில் பிரபல ரவுடி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனப்பிரட்டி கிராமத்தில் பிரகாஷ் என்பவரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்போது அவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையில் சந்தோஷ்குமார் என்பவர் பிரகாஷை பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் சந்தோஷ்குமாரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர்.